இயக்குனர் விக்ரமன் அவர்கள் பட்டறையிலிருந்து வந்து நீ வருவாய் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் போன்ற படங்களை இயக்கி பிரபலமானவர் தான் ராஜகுமாரன். பின்னர் தேவயானியை திருமணம் செஞ்சுக்கிட்டார். அதன் பின்னர் அவர் இயக்கிய படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறல. இதையடுத்து அவர் சில படங்கள் நடிக்க தொடங்கினார். ஆனால் அவரின் மோசமான நடிப்புக்கு காரணமாக சமூக வலைதளங்களில் கேலிக்கு ஆளானார். இந்த நிலையில் சந்தானம் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்னும் படத்தில் காமெடி காட்சி ஒன்றில் ராஜகுமாரனை நடிக்க வைத்து தன் ஸ்டைலில் செம கலாய்ச்சிருந்தார். அந்த காட்சிகள் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சது. இந்த நிலையில் சமீபத்தில் நேர்காணலில் சில விஷயங்களை பேசி பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கார். விக்ரமுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னவர் இப்போது கமலஹாசன் ஒன்றும் பெரிய நடிகர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேர்காணலில் கமலஹாசனை இந்திய அளவில் பெரிய நடிகர் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகர்லாம் கிடையாது. அவர் நடித்ததிலே 4-5 படங்கள் அவருக்கு பேர் சொல்லும்படி அமைஞ்சது. மற்றதெல்லாம் கமர்ஷியல் படம் தான். கமல்னு சொன்னால் சப்பானி, வேலுநாயக்கர்னு சில கதாபாத்திரங்கள் தான் ஞாபகத்தில் வரும். மற்றபடி எல்லா படத்துலையும் கமல் தான் தெரிவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.